கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கடவுளை குறித்து மனிதர்கள் மத்தியிலே காணப்படும் பலவிதமான கருத்துக்களை நாம் ஒன்றின் பின் ஒன்றாக சிந்தித்து வருகிறோம். அதிலே பிரதானமான ஒரு கருத்து, கடவுள் இல்லை. There is no God. நாத்திகம், எய்திசம் என்று நம்ம சொல்லுவோம். ஆனால் வேதத்தின் முதல் வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் கூறுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அன்பானவர்களே, கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்று இந்த இடத்துல வாதாட வேதம் விரும்பவில்லை. வேதம் தொடங்குவதே ஆதியிலே தேவன். ஆதியிலே என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? நாம் காண்கின்ற, நம்மால் காண முடியாத படைப்புயிர்கள் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்பதாகவே கடவுள் இருக்கின்றார். எனவேதான் மோசே, உம்முடைய பெயர் என்னவென்று யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்திலே கடவுளிடத்திலே கேள்வி எழுப்பிய போது, அவர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கூறினார். அதிலிருந்துதான் எபிரேய மொழியில யாஹுவே என்ற ஒரு பதம் தோன்றியது. அதை தழுவிதான் யெகோவா என்ற ஒரு வார்த்தை கடவுளுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆதியிலே தேவன் என்று கூறும்போது, ஒன்றும் உருவாவதற்கு முன்பதாகவே கடவுள் இருக்கின்றார். எனவே எல்லாம் எப்படி உருவானது என்று நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரே நபர் கடவுள் மாத்திரம்தான். மனிதனால் எவ்வாறு மனிதர்கள் தோன்றினார்கள் என்று ஒரு நாளும் முழுமையாக அறிந்து விளக்க முடியாது. ஏன்னா அதை அறிவிக்கும் அளவிற்கு அவன்கிட்ட தகவல்கள் இல்லை. there is no data. எனவேதான் சயின்ஸ்ல மனுஷன் எப்படி தோன்றுனான்னு சொல்லிட்டு பல ஆயிரக்கணக்கான யூகங்கள் இருக்கு. ஒரு சயின்டிஸ்ட் இன்னொரு சயின்டிஸ்டோட ஒத்து போக மாட்டார். ஏன்னா அவங்க செய்யறது எல்லாமே அனுமானம் தான். தங்களுக்கு இருக்கிற ஒரு சில தகவல்களை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு அனுமானமாக மனிதன் இப்படிதான் தோன்றியிருக்கலாம் என்று கூறுகிறார்கள். ஆனால் கடவுள் மனிதன் எவ்வாறு தோன்றினான், உலகம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்று சொல்வது மெய்யானதாக இருக்கும். ஏன்னா அவர் எல்லாம் உருவாவதற்கு முன்பதாகவே இருக்கின்றார். நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லுவாங்க, ஐ விட்னஸஸ் அக்கவுண்ட், ஒரு காரியத்தை நேரில் பார்த்த சாட்சி. இந்த உலகம் எவ்வாறு உருவானது என்பதை நேரில் பார்த்த ஒரே நபர் இந்த உலகை உருவாக்கிய கடவுளானவர். அது மட்டும் இல்லாம கடவுளே இந்த உலகத்தில் இல்ல இந்த உலகத்தை சுற்றி இருக்கின்ற பால்வெளி மண்டலங்களே இருக்கின்ற எல்லாம் உருவாக காரணராய் இருந்தார். He is the reason. இப்ப சயின்ஸ் என்ன சொல்லுது, எல்லாமே ஒரு விபத்தினால, பை சான்ஸ், ஏதோ ஒரு காரணத்தினால தோன்றினது. அதெல்லாம் ஒரு விபத்து தான். யாருமே இதை வடிவமைக்க கிடையாது, எல்லாம் அதுவா தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக சிருஷ்டித்தார். God is the intelligent designer behind everything. இன்று நாம் இயற்கையிலே காணுகின்ற எல்லா படைப்புயிர்களுக்கும் பின்னாடி ஒரு வடிவமைப்பு இருக்கு. இப்ப மனிதனுடைய சரீரம் இயங்குதென்றால் அதை இயங்கும் விதமாக வடிவமைத்த ஒரு வடிவமைப்பாளர் இருக்கின்றார். இந்த விண்வெளி மண்டலங்கள் என்று சொல்றோம், சூரிய குடும்பம் என்று சொல்றோம், பால்வெளி மண்டலங்கள் என்று சொல்றோம். இது எல்லாமே இயங்குவதற்கு பின்பதாக ஒரு அறிவியல் அறிவு இருக்குது. God is the scientist behind everything. கடவுள் எல்லாவற்றையும் நேர்த்தியாக வடிவமைத்து அவையெல்லாம் இயங்கும்படியான திறனை அதற்கு கொடுத்திருக்கிறார். சும்மா ஒரு பிக் பேங் தியரி, ஏதோ ஒரு பெரிய ஒரு வெடிப்பு இருந்தது அதனால எல்லாம் வந்துருச்சு, அதெல்லாம் போய். கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக சிருஷ்டித்தார். அது மட்டும் இல்லாம கடவுள் எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமையிலிருந்து சிருஷ்டித்தார். அது இந்த உலகத்தை உருவாக்குவதற்காக கடவுளுக்கென்று ஒரு சோர்ஸ் இல்லை, எல்லாம் அவரிடத்திலிருந்து வந்தது. அவரே எல்லா படைப்புகளுக்கும் காரணராய் இருக்கிறார். அவரே எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கடவுள் இல்லை என்று ஒருவன் கூறுவானே என்றால் அவனைப் போல பரிதபிக்கப்படத்தக்கவன் வேறு யாருமே இல்லை. இத்தனை அற்புதமான ஒரு சிருஷ்டிப்பு, மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட படைப்புகள் அனைத்தையும் ஒரு
ஒரு நபர் பார்க்கும் பொழுது கர்த்தர் இருக்கிறார் என்பதை மட்டுமே அவனால் சொல்ல முடியும். அதனால்தான் வேதம் சொல்லுது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த உன்னதமான கர்த்தர் சிருஷ்டிகராய் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அகிலத்தையும் நேர்த்தியாக படைத்த தேவன் நம்மை ஆள்கின்ற கடவுளாய் இருப்பதினாலே அவரில் நாம் மகிழ்ச்சியாக இளைப்பாறலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.